இப்ப நம்ம ஒரே லைன்ல எப்படி 3 வேரியபிள் இல்லாட்டி மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நம்ம வேல்யூ அசைன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் இப்போ 3 வேரியபிள ஒரே லைன்ல கமாவா போட்டு செப்பரேட் பண்ணி ஒரே ஒரு ஈக்குவல் டு போட்டு இப்போ நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் கீழே போயிட்டு பிரிண்ட் ஏ, பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி, பிரிண்ட் சி இப்படி 3 வேல்யூவும் தனித்தனியா நான் பிரிண்ட் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு 3 வேல்யூவுமே ஸ்டோர் ஆகியிருக்கு. அதாவது அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஏல வந்து ராம் ஸ்டோர் ஆயிருக்கு, பில வந்து சாம் ஸ்டோர் ஆயிருக்காங்க, சில வந்து கிருஷ்ணா ஸ்டோர் ஆயிருக்காங்க. இப்படிதான் நம்ம 3 வேரியபிள் இல்லாட்டி மல்டிபிள் வேரியபிளை நம்ம ஒரே லைன்ல ஸ்டோர் பண்ணி அதை தனித்தனியா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாதிரி இப்போ நான் ஏ சிக்வல் டு பி சிக்வல் டு சி சிக்வல் டு சதீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மூணுத்துக்குமே என்னென்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா மூணுலையுமே சதீஷ்ன்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது ஏவும் சரி, பியும் சரி, சியும் சரி, சதீஷ்ன்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இதுவும் உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ சதீஷ்ன்றது ஏக்கும் சொந்தம், பிக்கும் சொந்தம், சிக்கும் சொந்தம். எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அன்பேக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு. இப்போ இதுல எப்படி நம்ம 3 வேல்யூவும் நம்ம லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம தனித்தனியா எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏ கமா பி கமா சி அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஏ தனியா பிரிண்ட் பண்ணிக்கிறேன், பி தனியா பிரிண்ட் பண்ணிக்கிறேன், சி தனியா பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு 3 வேல்யூவுமே அதாவது இங்க இருக்கிற 3 வேல்யூவுமே எனக்கு தனித்தனியா ஸ்டோர் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நம்ம சின்னதா ஒரு டாஸ்க் பண்ணி பார்ப்போம். அதுல இருந்து நம்ம இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலாம். இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறேன். இன்புட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்டர் யுவர் நேம் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பி அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி திருப்பி அதே மாதிரி ஒரு இன்புட் வாங்குறேன் யூசர்கிட்ட இருந்து. இந்த வாட்டி நம்ம ஏஜ் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ண போறேன். மை நேம் இஸ் மை ஏஜ் இஸ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல என்டர் யுவர் நேம்னு கேக்குது. நான் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் யுவர் ஏஜ்ல நான் 21 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு மை நேம் இஸ் ராஜேஷ், மை ஏஜ் இஸ் 21 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு. பட் இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். எனக்கு 2 ஸ்பேஸ் விட்டுருக்கு. தெரியுதா? ஏன் விட்டுருக்கு அப்படின்னா நம்ம பொதுவாகவே இந்த கமா போடும் போது அதுவே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த கமாவை எடுத்துடலாம். பாத்தீங்களா? நான் இங்கெல்லாம் ஸ்பேஸ் விடல. ஸோ அது எனக்கு கரெக்டா வந்திருக்கு. நம்ம இங்க ஸ்பேஸ் விட்டோம்னா அங்கேயும் நம்மளுக்கு ஸ்பேஸ் விடும். சரிங்களா? அந்த மாதிரி ஆகாம பார்த்துக்கோங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ இத நீங்க கரெக்டா பண்ணியிருப்பீங்க. நான் இங்க இங்க ஏஜுக்கு பதிலா நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எல் நேம்னு கொடுக்குறேன். இங்க போயிட்டு எஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்க நான் ஃபுல்லா எடுத்துட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சதீஷ்னு கொடுத்துருக்கேன். அடுத்து குமார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் அடிச்சா எனக்கு சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோட பேர் வந்திருக்கு. ஓகே குட். பட் எனக்கு இப்போ இங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க கன்காட்டினேஷன் நடந்திருக்கு. இப்போ நான் இங்க பிளஸ் கொடுத்துருக்கேனா எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கும் எனக்கு மல்டிப்ளை ஆகியிருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஏன்ற வேரியபிள்ல சதீஷ்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பீன்ற வேரியபிள்ல நான் வந்து குமார் அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா இப்பயும் எனக்கு அதே ஆன்சர் தான் வருது. ஓகே. பட் இப்போ நான் நம்பர்ல கொடுத்தேன் அப்படின்னா 7 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க எரர் தான் வரும். அதாவது கேன் ஒன்லி கன்காட்டினேட் ஸ்ட்ரிங். அதாவது ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நம்ம கன்காட்டினேட் பண்ண முடியும். நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால கன்காட்டினேட் பண்ண முடியாது. இப்போ நான் இங்க வந்துட்டு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு 4ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு 11 அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. பட் இப்போ நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா நம்ம
யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கும்போது அது எனக்கு எப்படி தருது அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இங்க நான் வந்து என்டர் நம் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே விஷயத்த நான் திருப்பி இங்க வந்துட்டு என்டர் நம் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது ஃபுல்லா நான் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க நான் வந்து 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு 36, அதாவது இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிளஸ் தானே கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இங்க நான் கோலன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். 3 கொடுக்குறேன். 6 கொடுக்குறேன். இப்போ எனக்கு 36 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் ஆக்சுவலா எனக்கு 36ன்னு வரக்கூடாது. எனக்கு 3 + 6 9 அப்படின்னு சொல்லி வரணும். பட் ஏன் எனக்கு அப்படி வரல அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா? எனக்கு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணா எனக்கு அது 2த்தையுமே எனக்கு தனித்தனியா ஆட் பண்ணி குடுத்துருக்கு. அதாவது 53 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. இது ஆக்சுவலா இன்டிஜரா இருந்திருந்தா எப்படி ஒர்க் ஆகியிருக்கும் அப்படின்றதையும் நம்ம கிளியரா பார்க்கலாம். A is equal to 4 குடுக்குறேன். B is equal to 2 குடுக்குறேன். இப்போ பிரிண்ட்ல போயிட்டு A பிளஸ் B அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு 6 இப்போ எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதா? பட் ஆக்சுவலா இதுல எப்படி ஆகியிருக்கு அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கையுமே எனக்கு ஆட் பண்ணி குடுத்துருக்கு. சரியா? இப்படி ஆட் பண்ணக்கூடாது. எனக்கு நான் குடுக்குற வேல்யூ எனக்கு இன்டிஜரா தான் வரணும் அப்படின்னா, நான் இங்க வந்து இன்ட் அப்படின்னு முன்னாடி ஒரு டைப் காஸ்ட் பண்ணிக்கணும். இந்த டைப் காஸ்ட்னா என்னது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பட் இந்த மாரி நம்ப யூசர்ட்ட இருந்து வாங்குற இன்புட்ட நம்ம வந்து இன்ட்டா கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு நம்ம குடுக்குற நம்பர் வந்து இன்டிஜரா மாறும். இப்ப நான் போயிட்டு ரன் பண்றேன். நம்பர் கேக்குதா? நான் வந்து 6 குடுக்குறேன். திருப்பி நம்பர் கேக்குதா? நான் 8 குடுக்குறேன். இப்ப எனக்கு அது 2மே ஆட் ஆகி இப்ப பாத்தீங்களா? எனக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்கு இப்ப இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கன்காட்டினேஷன்னா என்ன? அதே மாரி சைட்ல நம்ப டைப் காஸ்டிங் அதுவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே. இத பத்தி எனக்கு இன்னும் கிளியரா புரியல. நான் இன்னும் இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள். நான் சொல்லி தரேன். உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்க். அதாவது மை நேம் இஸ் உங்க பேரு. அதே மாரி மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஏஜ். அத நீங்க வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். அது அது மட்டும் இல்லாம யூசர்ட்ட இருந்து நீங்க இன்புட் வாங்கி தான் நீங்க அத ஸ்டோர் பண்ணி அத அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். இத நீங்க கரெக்ட்டா பண்ணி பாருங்க. சரி, ஓகே. பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சப்போஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இப்ப நான் ஹெல்ப் பண்றேன். இப்போ நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க போறேன். இன்புட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இன்புட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அடுத்த இதுல வந்து நான் ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏஜ்லயும் போயிட்டு நான் இன்ட் அதாவது டைப் காஸ்டிங் பண்ணிக்கிறேன். இன்புட் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஹை நேம்ன்னு சொல்லி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யுவர் ஏஜ் இஸ் கமா போட்டுட்டு, இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுங்க. இப்ப நம்ப ரன் பண்ணி பார்ப்போம். என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்டர் யுவர் நேம்ல போயிட்டு நான் சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏஜ்ல போயிட்டு 21 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப நான் என்டர் அடிச்சேன்னா, எனக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. ஹை சதீஷ்குமார், யுவர் ஏஜ் இஸ் 21 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்ட்டா அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த டைப் காஸ்டிங்கும், கன்காட்டினேஷனும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் இது நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கையும் நம்ப கன்காட்டினேட் பண்ணிக்கலாம். அதாவது பிளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி ஸ்ட்ரிங்கையும், இன்டிஜரையும் நம்ப இந்த மாரி கமா வச்சு தான் செப்பரேட் பண்ணி நம்ப அவுட்புட்ல காட்ட முடியும். ஓகேவா?
இப்ப அடுத்து நம்ம டைப் காஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது? டைப் காஸ்டிங்னா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்ப நம்ம இன்டிஜர்ஸ்லாம் எப்படி டைப் காஸ்ட் பண்றது? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் இன்டிஜர் அதாவது 1 வந்து இன்டிஜர் சரிங்களா? நான் அத டைரக்ட்டாவே இன்ட்ல குடுத்துருக்கேன். அதே மாரி ஃப்ளோட் வேல்யூவையும் நான் இன்டிஜரா இப்ப கன்வெர்ட் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்ல இருக்கிற நம்பரையும் நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். இப்ப இதோட அவுட்புட் எப்படி வருது? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரன் பண்றேன். 1, 5, 3 அதாவது இங்க இருக்கிற 1 எனக்கு அப்படியே இதுல பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஃப்ளோட் நம்மளுக்கு இன்டிஜரா மாறும்போது நம்மளுக்கு அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாரி ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற இன்டிஜர் இன்ட்டா மாறும்போது நம்மளுக்கு அது அப்படியே நம்மளுக்கு வந்திருக்கு. 3 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. டைப் காஸ்டிங்ல எப்படி நம்ம ஃப்ளோட்டா மாத்துறது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். நம்ம எப்படி இன்டிஜருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் நான் இங்க குடுத்துருக்கேன். இப்போ டீன்ற வேரியபிள்ல மட்டும் நான் ஃப்ளோட் வேல்யூவ இன்னும் கிளியரா குடுத்துருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங்ல குடுத்துருக்கேன். ஓகேவா? ஃப்ளோட் வேல்யூவ. இப்ப நான் ரன் பண்ணி பார்த்தா, எனக்கு 1ன்னு இருக்கிறது எனக்கு அதாவது இன்டிஜர்ல இருக்கிறது எனக்கு அப்படியே ஃப்ளோட்டா மாறியிருக்கு. அதாவது பாயிண்ட்ல மாறியிருக்கு. அதே மாரி தான் இது ஃப்ளோட்ல இருக்கு. ஸோ இது அப்படியே வந்துருச்சு. ஸ்ட்ரிங்ல இருக்கிற இன்டிஜரும் எனக்கு இப்ப ஃப்ளோட்டா மாறியிருக்கு. சரிங்களா? அதே மாரி ஸ்ட்ரிங்ல ஃப்ளோட்டா இருக்கிறது எனக்கு இதுல ஃப்ளோட்டாவே எனக்கு மாறியிருக்கு. டைப் காஸ்டிங்ல ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ இன்டிஜர் குடுத்துருக்கேன், ஃப்ளோட்ல குடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்லயே குடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி ஸ்ட்ரிங்கா மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ 10 வந்து ஸ்ட்ரிங்கா மாறியிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அதுல டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். பிரிண்ட் டைப்ன்னு குடுத்து, அது இப்ப எந்த டைப்ல இருக்கு அப்படின்றதையும் நீங்க கிளியரா பார்க்க முடியும். இப்ப நான் திருப்பி ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா எனக்கு இது எல்லாமே எனக்கு இப்ப என்னவா மாறியிருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரிங்கா மாறியிருக்கு. உங்களுக்கு இத ஃபுல்லா பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே எனக்கு இப்ப ஸ்ட்ரிங்கா மாறியிருக்கு.